பனை ஓலை கிட்ட போனாலே அதோட நறுமணம் இருக்கு பாருங்க, நம்மளை நம்ம சொந்த ஊருக்கே கூட்டு போய் விட்டுருவோங்க. திருக்கார்த்திகை அன்னைக்கு பனை ஓலையில் நம்ம கொல்கட்டை செய்யும் போது அதில் இருக்கும் பாருங்க சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குங்க. இதோடைய ப்ராசஸ் வேணால் பெருசாக இருக்கலாங்க, ஆனால் நம்ம பாரம்பரியமான இந்த பனை ஓலை கொழுக்கட்டை செய்முறையை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த பனை ஓலை கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இல்லை பச்சரிசி மாவு, கருப்பட்டி, எள்ளு, சிறுபருப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மாவு எடுத்து ஒரு ஓலை துண்டை எடுத்து அதுக்குள்ளே வச்சு இன்னொரு துண்டை எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஓலையை எடுத்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் 20 25 நிமிஷம் ஆவி கட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இருக்கும் பாருங்க சூப்பராக சுவையாக, அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையான ஓலை கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி மணக்க நம்ம ஒரு ஓலை கொழுக்கட்டை இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு எத்தனை பேர் வீட்டில் செய்திங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களா?